ஒரே நாள்ல ஒரே கதை கருவோட வெளிவந்த 3 படங்கள். தமிழ் சினிமாவில் அப்பப்போ ஏதாவது ஒரு ஆச்சரியம் நடக்கிறது வழக்கம்தான். ஆனா இப்படிப்பட்ட ஆச்சரியம் நடக்கிறது இதுதான் முதல் முறையா கூட இருக்கலாம். நேத்து ராமானுஜன், பப்பாளி, நளனும் நந்தினியும் ஆகிய 3 படங்கள் வெளியாச்சு. இந்த 3 படங்களோட கதை கருவும் ஒன்னா இருக்கிறது தான் அந்த ஆச்சரியம். அதாவது வாழ்க்கையில சாதிக்க துடிக்கும் லட்சியம் கொண்ட இளைஞர்களை பத்தின படமா தான் இந்த 3 படங்களுமே அமைஞ்சிருக்கு. ராமானுஜன் படம் கணித மேதை ராமானுஜனோட வாழ்க்கை வரலாறு பத்தின பயோகிராஃபி படம். இருந்தாலும் திரைப்படமா பார்க்கும்போது கணிதத்துல பல கண்டுபிடிப்புகளை உருவாக்கி சாதனைகளை புரிய வேண்டும்னு நினைக்கும் ஒரு ஏழை இளைஞனோட கதை தான் இந்த படம். பப்பாளி படம் ஒரு சாதாரண கையேந்தி பவன் நடத்திக்கிட்டு இருக்கும் குடும்பத்துல பிறந்த ஒரு இளைஞன் IAS படிச்சு கலெக்டர் ஆகணும்ன்ற லட்சியத்தோட இருக்கும் ஒரு இளைஞனை பத்தின கதையா அமைஞ்சிருக்கு. நளனும் நந்தினியும் படத்துல இன்ஜினியரிங் படிச்சு முடிச்ச ஒரு மாணவன் திரைப்படத்துறையில நுழைஞ்சு ஒரு இயக்குனரா சாதிக்கணும்னு ஆசைப்படுறது தான் படத்தோட கதையா அமைஞ்சிருக்கு. இந்த 3 படங்கள்லயுமே நாயகர்கள் சாதிக்கிறதுக்கு ஒரு பின்னணியில இருக்காங்க. ராமானுஜன் சாதிக்கிறதுக்கு அவருடைய அம்மா உறுதுணையா இருக்காங்க. பப்பாளி படத்தோட நாயகன் சாதிக்கிறதுக்கு அவருடைய மாமியார் துணையா இருக்காங்க. நளனும் நந்தினியும் நாயகன் நினைச்ச லட்சியத்தை அடையறதுக்கு அவருடைய மனைவி துணையா இருக்காங்க. இப்ப புரியுதா இந்த ஆச்சரிய ஒற்றுமை?